ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமி பேசுகிறேன். இந்த பதிவு முழுக்க முழுக்க தமிழ் இலக்கியம் சம்பந்தப்பட்ட பதிவு. பக்தி இலக்கியத்தில் கொண்டாடப்படுகிற அபிராமி அந்தாதி என்னுடைய சில பாடல்களை நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பாடல் அண்மையில் இந்த வருடம் விருச்சிகம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் இந்த பாடல்களை படித்து வழிபட்டு வந்தால் நல்லது என்று பல்வேறு ஜோதிட வல்லுநர்கள் தெரிவித்த பாடல். அதற்காக மட்டுமே இது பதிவிடப்படவில்லை. மிக அழகான தமிழில் அபிராமி பட்டரை இயற்றிய அபிராமி அந்தாதியின் பாடலை இந்த தலைமுறை மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பக்தர்களுக்கு பதம் பிரித்து எளிய தமிழில் ஏற்கனவே கலைமகள் ஆசிரியர் திரு கி.வா. ஜெகநாதன் அவர்கள் எழுதிய உரையின் அடிப்படையை வைத்துக்கொண்டு உங்களுக்கு மிக சுருக்கமாக விளக்கிச் சொல்வதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். வாருங்கள், இந்த 40வது பாடலை முதலில் பார்த்து விடலாம். இந்த மேலே கொடுத்து இந்த பாடல் முன்செய் புண்ணியம் என்பதை குறிக்கிறது. நாம் முன் செய்த புண்ணியம் இருந்தால்தான் அன்னை அபிராமியை தொழ முடியும் என்று இந்த பாடல் சொல்கிறது. வானுதற்கு அண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதறிஞ்சில் காணுதற்கு அண்ணியள் அல்லாத கண்ணியை காணுமன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ என் செய் புண்ணியமே. இது ஏற்கனவே பழந்தமிழில் சேர்த்து எழுதப்பட்ட, அதாவது இலக்கணத்தோடு எழுதப்பட்ட இந்த பாடல். இதை எல்லோரும் எளிய தமிழில் மாணவர்களும் பள்ளி மாணவர்கள் கூட எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய தமிழில் நாம் இப்படி நாம் இதை பிரித்து எழுதலாம். அவரவர்களுக்கு தெரிந்த இசையின் அடிப்படையில் இவைகளை வாய்விட்டு பாடுவது மிக நல்லது. வாருங்கள், நாமும் பாடலாம். வாணுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அண்ணியள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணம் அன்றோ முன்செய் புண்ணியமே என்று இந்த பாடலை நாம் அழகாக பதங்களை பிரித்து அல்லது சொற்களை பிரித்து பாடி மகிழலாம். இந்த பாடலினுடைய பொருளை திரு கி.வா. தமிழறிஞர் எப்படி விளக்கியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். வாருங்கள், இதுதான் அவர் கொடுத்திருக்கின்ற உரை. ஏற்கனவே 1948 முதலாக திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரியினுடைய தேசிகர் அவர்களுடைய வேண்டுகோளின்படி கி.வா. அவர்கள் ஒரு உரை எழுதியிருக்கிறார். அதன் பிறகு பின்னர் அமுத நிலையமும் அதை விரிவாக வெளியிட்டிருக்கிறது. அவற்றில் உள்ளதான் இதற்கு முதலில் நாம் இப்போது குறிப்பிடுவது, இதற்கு பெயர் பொழிப்புரை. அதாவது அந்த பாடலினுடைய உரை பொழிவு என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒளி பொருந்திய நெற்றியிலே ஞான திருவெளி படைத்தவளை தேவர்கள் எல்லோரும் தேடி வந்து பணிந்து விரும்பி வழிபட்டு பூஜை செய்ய நினைத்ததற்கு இடமாகிய எம் தலைவியை அறியாமையுடைய மனதிலே காணுவதற்கு நெருங்கியவள் அல்லாத கண்ணியை தரிசித்து பேறு பெறும் அன்பை அடைவதற்கு எண்ணிய எண்ணம் முற்பிறவிகளிலே செய்த புண்ணியத்தின் பயனன்றோ என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்து, பாடலுக்கு பொருளாகும். இப்போது அதனுடைய சில அறிஞ்சொற்பொருட்களை பார்க்கலாம். அம்பிகை, அதாவது வாழ் என்றால் ஒளி, பேணுதல் என்றால் விரும்பி வழிபடிதல், பேதையாகிய நெஞ்சில் என்றும் கூறலாம். புண்ணியம் என்பது காரியத்தை காரணமாக உபசரித்து என்று அந்த காலத்து தமிழில் கி.வா. அவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். இதில் மிக குறிப்பிட்டு சொல்வது அம்பிகைக்கு நெற்றிக்கண்ணோடு சேர்ந்து முக்கண் உளவாதலை ஒன்றோடு இரண்டு நயனங்களே முக்கண்ணியே என்று பின்னர் வருதலால் உணரலாம். அதாவது பின்னால் வருகின்ற பல பாடல்களில் பல்வேறு முறை முக்கண்ணி என்றும் ஒன்றோடு ஒன்று இரண்டு நயனங்களே என்றெல்லாம் குறிப்பிடப்படுவதாக சொல்கிறார். அதாவது சிவபெருமானுக்கு மட்டுமல்ல, அன்னை அபிராமிக்கும் சூரியன், சந்திரன் மற்றும் ஞானக்கண் ஆகிய 3 கண்களும் இருக்கின்றன. அதனால்தான் இவர் ஞான திருவிழி
என்பது மூன்றாவது கண். வான்நுதல் என்றால் ஒளி பொருந்திய நெற்றி என்று பொருள். ஓகே, தேவாதி தேவர்கள் மகிடாசுரன் முதற்கொண்டு பல்வேறு அரக்கர்களை அழித்து காத்ததால் தேவர்களெல்லாம் விரும்பி பணிந்து வழிபட்டு பூஜை செய்கின்ற அன்னை அபிராமி என்று பொருள். அறியாமையுடைய மனதிற்கெல்லாம் எளிதில் அவளை காண முடியாது. ஆகவே காணுவதற்கு அவள் அந்நியல் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு பேர் பேதை நெஞ்சம். அறியாமை நடை கடைந்த நெஞ்சத்தில் உள்ள சாதாரண மனிதர்களால் அவளை அடைய முடியாது என்பது உட்கருத்து. இப்போது உங்களுக்கு இந்த பாடல்களுடைய கருத்து போயிருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலை பார்க்கிறார்கள். அடுத்த பதிவில் மேலும் பல பாடல்களை நாம் தருவோம். இந்த சேனலுடைய பெயர் சிவலிங்கரின் தமிழ் டிவி. அதனுடைய URL நான் இங்கே கொடுத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை முடிப்பதற்கு வானுதல் வரும் மந்திரங்கி தேனுதற்கு எண்ணிய என் பெருமாட்டியை தேவை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு கூடுதற்கு எண்ணிய எண்ணமென்று நன்றி, வணக்கங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை பார்த்து வாருங்கள். If you like this channel, subscribe, click bell button and comment.